உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல செப்டம்பர் மாதம் 2025 தனுசு ராசிக்கான மாத ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த ராசி பலன்கள்ல முதல்ல தனுசு செப்டம்பர் மாதத்துல நவக்கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கிறாங்க, அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, தனுசு ராசிக்கு என்னைக்கு சந்திராசிரம தினங்கள் அப்படிங்கிறது. மூன்றாவது, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக செப்டம்பர் மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எதுன்னு தனித்தனியா நம்ம கொடுத்துருக்குறோம். இது எதுக்கு அப்படின்னா, இது பொது பலன்கள் அல்ல. இந்த சுப நாட்கள் அசுப நாட்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு நாள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இதை பார்த்துட்டு இதன்படி நீங்க ஒவ்வொரு நாளும் வேலையை திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா எல்லா நாளும் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையும். அப்படிங்கிறதுனால இது ஒரு வழிகாட்டியை அதை கொடுத்துருக்குறோம். எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க. அடுத்து, நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை அல்லது தேவதை யார், ஏன் இந்த தேவதை அதிதேவதை வணங்கணும் அப்படின்னா, யாருக்கு தாய் தந்தனுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதோ அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை குடும்பம் மிக நல்ல முறையில எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறத நம்ம நிறைய குடும்பங்கள்ல பார்க்கலாம். இதை யாரும் மறுக்க முடியாது. அந்த மாதிரி நட்சத்திரம், நம்ம பிறந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையை நம்ம வணங்குறப்ப காலம் முழுவதும் நம்ம கூட இருந்து நம்ம காப்பாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு. அதனால அதையும் கொடுத்துருக்குறோம். வாங்க முதல்ல ராசி பலன்களை போலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு, வண்டி வாகன யோகம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாகி 7ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்துல 7வது இடத்துல அமர்ந்திருக்கிறார். 7ங்கிறது சப்தமஸ்தானம், கலத்திரஸ்தானம், வியாபாரம், கூட்டு தொழில், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு. அப்ப தனுசு ராசிக்கு அது பாதக ஸ்தானமாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருந்து கேந்திராதிபத்திய தோஷம் வாங்கினாலும் கூட 7ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். இப்ப சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய கிரகம் முழு வலிமையுடன் இருக்கிறதுன்னு. அப்ப உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். அது மட்டும் இல்ல, 7ஆம் இடத்திலிருந்து உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் தன்னுடைய பார்வையால பார்க்கிறார். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், 3ங்கிறது சிறுதூர பயணங்கள், சகோதரஸ்தானம், ஆடை ஆபரண சேர்க்கையை கொடுக்கக்கூடிய போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். ஆக குரு பகவானால இந்த மாதம் உங்களுக்கு முழுக்க நன்மை. இப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கும், திருமணம் ஆகாம முயற்சி பண்றவங்களுக்கு திருமணத்திற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதம் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்து, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார் சுகஸ்தானத்துல. இப்ப 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுக்கு நட்பு வீடு. சனி பகவானால குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனா நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள கருப்பசாமி வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான், 5ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், ஊர் புண்ணிய உத்தரஸ்தானம், ஒரு மனிதனுடைய செல்வாக்கு, அந்தஸ்து இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். 12ங்கிறது அயன சயனம் போக விரயஸ்தானம். அப்புறம் அவரு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழிற்ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். ஜீவனஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறத மட்டும் இல்ல, ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணம் ஏறுறதே மிகச்சிறந்த சிறப்பு. அது 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் சுகஸ்தானத்தையும் 8ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான பூர்வமுடி புத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுறதுனால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு, வண்டி வாகன யோகங்கள், பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள், குழந்தைகள் இல்லாம இருக்க குழந்தைகள், இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்தது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான
புதன் பகவான் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்காரு. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறப்ப மனைவியால யோகம், காலி நிலங்கள் வாங்குறது விற்கிறதுனால யோகம், இந்த மாதிரி பல விதங்கள்ல நம்ம சொல்லிட்டே போறோம். அந்த மாதிரி புதன் பகவானும் நல்லா இருக்கார், குரு பகவான் இருக்கார், சனி பகவான், அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு இன்னும் சுப நிலையில இருக்கிறாங்க. உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சியாகி மூல திரிகோணமாகி ரொம்ப வலிமையா இருந்தார் 15-9 வரைக்கும். சூரிய பகவான் பாகிஸ்தானத்திற்கான தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுல, தந்தை மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கிறது, அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கிறது, தடையற்று கிடைக்கிறது, ஆன்மீக பயணங்கள், நெடுந்தொலைவு செல்லக்கூடியவர்கள், வெளிநாட்டுல போய் படிக்கணும், தொழில் செய்யணும்னு விரும்புறவங்களுக்கு ஆக இந்த தனுசு ராசிக்கு இது ஒரு உண்மையிலே பொற்காலம். 15ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் 10ஆம் இடத்துல உங்களுக்கு திக்பலம் அடைகிறார். ஆக இந்த மாதம் ரொம்ப செல்வ செழிப்பான மிக மிக சிறந்த ஒரு மாதம். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால மனைவியினால ஆடை ஆபரணம் சேர்க்கை, இந்த ஆடை ஆபரணம் விற்கிறவங்க, லக்ஸுரி தொழில்களுக்கெல்லாம் சின்ன சிரமங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சுக்கிரன் இந்த பிரச்சனைகள் நீங்க தவிர்க்கணும்னா மகாலட்சுமி வழிபாடு அல்லது ஒரு அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ நம்ம தனுசு ராசிக்கான சந்திராசுந்தரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17-9-25 நள்ளிரவு 12 மணி முதல் 19-9-25 காலை 7 மணி வரை சந்திராசுந்தரங்கள். தனுசு ராசியில மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 3, 5, 7, 9, 10, 12, 14, 16, 18, 21, 25, 27, 30. அசுப நாட்கள் செப்டம்பர் 4, 6, 8, 19, 23. யோக நாட்கள் செப்டம்பர் 14, 16. இதுல சில நாட்கள் விடுபட்டிருக்கும், அது மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். இப்போ மூல நட்சத்திர பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அனுமன் வழிபாடு. ஆஞ்சநேயர், அனுமன் என்று சொல்லக்கூடிய அனுமன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்பவுமே அனுமன் வழிபாடு உங்களுக்கு காலம் முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டே இருக்கும். பூராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 1, 4, 6, 8, 10, 11, 13, 15, 16, 19, 22, 26, 28. அசுப நாட்கள் செப்டம்பர் 5, 7, 9, 20, 24. யோக நாட்கள் செப்டம்பர் 15, 16. உத்திராடத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஜம்புகேஸ்வரர். உத்திராடம் பாதத்திற்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 5, 7, 9, 11, 12, 14, 16, 18, 20, 23, 27, 29. அசுப நாட்கள் செப்டம்பர் 6, 8, 10, 21, 25. யோக நாட்கள் செப்டம்பர் 16, 17. உத்திராடத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கும் வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.